91வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். சங்கீதம் 91:11. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், உனக்கான கட்டளை, உனக்காக கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக கட்டளையிடுவார். ஆமென். ஒரு வார்த்தை கூட சேர்த்து சொல்லுங்க, எனக்கானதை எனக்காக என் தேவன் கட்டளையிடுவார். ஒரு விஷயம் கூட, எனக்கானதை எனக்காக என் தேவன் கட்டளையிடுவார். யாருக்கு கட்டளையிட முடியும் தெரியுமா? யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவருக்கு கட்டளையிட முடியும். வேதம் சொல்லுகிறது, எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதா. இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்படி என்றால் அந்த அதிகாரமுடைய தேவன் எனக்கென்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்காய் பிறப்பிக்கிற கட்டளை. யாருக்கு கட்டளையிட முடியும் தெரியுமா? யார் சிங்காசனத்தில் இருக்கிறாரோ அவருக்கு கட்டளையிட முடியும். ஆமென். இதுவரை தோற்றுவிக்கப்பட்டதிலே, உண்டாக்கப்பட்டதிலே மிகவும் உயரமான சிங்காசனத்தை ஏசாயா பார்த்து சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற தேவனை எங்கே கண்டேன் தெரியுமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் எல்லா அதிகாரங்களை உடையவருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கானதை நமக்காக கட்டளையிடுவார். கடந்த 3 நாட்கள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல பரிசுத்த ஆவியானவர் இதை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் வார்த்தையின் மூலமா இடைப்பட்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை அவருடையவர்களுக்காய் கட்டளையிடுவதை குறித்து காண்பித்தார். அதை தான் நாம் செய்தியாக கேட்க போகிறோம். ஆமே. நன்றாய் தெரிந்த வசனமாக இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையானதுனாலே நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. 42வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். சங்கீதம் 42:8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். என்ன வார்த்தை? என் ஜீவனுடைய தேவனை நோக்கி. அப்போ தேவன் கிருபையை கட்டளையிடுகிறார். கிருபையை யாருக்கு கட்டளையிடுகிறார்களோ அவங்க 2 காரியத்தை செய்யறாங்க தவறாம. ஒன்று துதிக்கிறாங்க, இன்னொன்று ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு கிருபையை கட்டளையிடுகிறார்களோ அவர்கள் துதிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் மாறுகிறார்கள். யார் துதிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் மாறுகிறார்களோ அவர்களே ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிருபையை தேவன் கட்டளையிடுகிறார். இந்த கிருபைய என்னவென்று ஆமென் அதை இன்னும் யாருக்கும் இவ்வளவுதான் கிருபை என்று சொல்லி முடிக்க முடியவில்லை. அது சொல்லி முடியாதது. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நாம நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. நம் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது நம்மை தாங்கும்படி கர்த்தர் நமக்கு அனுப்புகிறது கிருபை. தாவீது சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும். அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதில் கிடைத்ததல்லவா? இதற்கு பின்னாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். நாம் மன்னிப்பை பெற்றோமே, இதிலே இருப்பது கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டோமே, இதிலே இருப்பது கிருபை. ஆமென். உபத்திரவத்திலும் நம்மை கழிவுற பண்ணினாரே, இதிலே இருப்பது கிருபை. ஆமென். பவுல் சொல்லுகிறார், அந்த அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் மிகவும் சிறியவனாய் இருந்தாலும் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்படி என்றால் நம்மை செயல்பட வைக்கிறது கூட
கிருபை, நம்மை நிற்க வைப்பது கிருபை, நம்மை வாழ வைப்பது கிருபை, நம்மை ஜெபிக்க வைப்பது கிருபை, நம்மை துதிக்க வைப்பது கிருபை, நம்மை செயல்பட வைப்பது கிருபை. ஆமென். அது மாத்திரமல்ல, எப்படி இஸ்ரவேலர்கள் கானான் எல்லையிலே கால் வைக்கும் மட்டும் மன்னா தவறாமல் கிடைத்ததோ, அப்படி அந்த மகிமையிலே எட்டும் வரைக்கும் கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை. ஹல்லேலூயா. அவர் பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிடுகிறார். ஆமென். கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, ஆனால் சிலருக்கு அது கட்டளையிடப்படுகிறது. சவுலுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபை அவனுக்கு கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிட்டால் என்ன விசேஷம் என்றால், அவர் கட்டளையிட நிற்குமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி என்றால் எனக்காய் கொடுக்கப்பட்ட கிருபை தேவன் அது கட்டளையா இடும்போது அந்த கிருபை என்னை விட்டு விலகாமலே இருக்கும். சவுலுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபை கட்டளையிடப்படவில்லை. அதனுடைய ரிசல்ட் தான் ஒரு சூழ்நிலையில அவனை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் கிருபை விலக்கப்பட்டது. ஆனால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது நிச்சயமான கிருபை. ஆமென். தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் எப்படி கிருபை செய்கிறார் என்றால், சதா காலம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் ஆமென் தவறு செய்தால் நான் சவுலையும் அவன் குடும்பத்தை விட்டு விலக்குறது மாதிரி உன் பிள்ளைகளை விட்டு நான் கிருபையை விலக்க மாட்டேன், சிட்சிப்பேன். கிருபையில சிட்சை உண்டு. சிட்சை என்பது கிருபை விலக்கி விட்டார் என்ற அர்த்தம் இல்ல. கிருபைக்குள்ளிருந்து சிட்சிக்கப்படுகிறவர்களை அதிகம் பாக்கியவான்கள். கிருபையில சிட்சை உண்டு. சிட்சிப்பேன், லைட்டா அடிப்பேன், ஹல்லேலூயா, மட்டாய் தண்டிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். ஆனாலும் என் கிருபையை நான் விலக்க மாட்டேன். கிருபையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், கட்டளையிடுகிறார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் பெற்றுக்கொண்ட கிருபை நமக்காய் கட்டளையிடப்படுமானால் நம்முடைய தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து அதுவே. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் கிருபையை கட்டளையிடுகிறார்? அநேக வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு காரியத்தை பிரதானமாய் ஆவியானவர் கடந்த நாளிலே மிகவும் தியானிக்க வைத்து ஜெபிக்க வைத்தபடியினாலே அந்த காரியத்தை மாத்திரம் இன்று காண்பித்து விட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதே சங்கீதத்திலே தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எவன் ஒருவன் தேவனுடைய சமூகத்தை கடைசி வரை, தன் கடைசி வரை வாஞ்சிக்கிறானோ, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், நான் எப்பொழுது உம்மை பார்ப்பேன். அப்போ தாவீதுக்குள்ள இருந்த அவருடைய சமூகத்தை குறித்த வாஞ்சை என்பது ஒரு சீசனுக்கு மட்டுமல்ல, ஒரு சீசன், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மட்டுமல்ல, கடைசி வரை. அதனாலதான் சொல்றார், நான் உள்ளளவும் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், நானோ இது முதல் என்றென்றைக்கும். யார் யார் தேவ சமூகத்தை கடைசி வரை வாஞ்சிக்கிறார்களோ, ஆமென், அவர்களுக்கு தேவன், அவர்கள் கடைசி வரை அல்ல, ஆமென், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர்கள் சந்ததிக்கு, தலைமுறைக்கு 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 தேவன் கிருபையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களை கைத்தூக்க சொன்னா எல்லாரும் கைத்தூக்குவோம். ஆனால் நம்முடைய வாஞ்சை என்பது சண்டேயோட முடியக்கூடாது. சண்டேலே நம்முடைய வாஞ்சை முடிஞ்சிட்டுன்னா சண்டை தான் அடுத்த நாள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சண்டே தேடுறாங்க, மண்டே தேட வைக்கிறாங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சண்டே தேடுறாங்க, மண்டே தேட வைக்கிறாங்க. அப்படி அல்ல, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில வந்து நிற்பேன். தாவீது ஒவ்வொரு முறை படுக்கும்போது, தூக்கத்துக்கு போகும்போது, ஒருவேளை நாளைக்கு நான் இல்லைன்னா, ஏன்னா அப்படி சத்ரு சுத்திட்டு இருக்கிறான். அப்படி இருந்தும் தாவீதுக்கால் நிம்மதியா எப்படி தூங்க முடியுதுன்னா, அப்படியே இங்க என்னால கண் விழிக்க முடியலைன்னாலும் இங்க கண் விழித்தால் என் குடும்பத்தை பார்ப்பேன், அங்கே கண் விழித்தால் என் நேசரை பார்ப்பேன். நீதியிலே நான் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன்.
இவன் தாங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தை யார் தங்கள் கடைசி வரை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை அவர்களோடு முடியாது. தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நாம என்ன வேணாலும் சேர்த்து வைக்கலாம், ஆனா அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா அவங்களுக்கு தேவ கிருபை கிடைக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார் 16வது சங்கீதம் 8வது வசனத்திலே, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. எப்பவுமே எப்பவுமே. ஆமென். எப்பொழுதும். இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது பயன்படுத்துவதை அதிகமாக பார்க்க முடியும். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதுமே. நீங்க எப்ப வந்து என்ன பார்த்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர்தான், எனக்கு ஃபர்ஸ்ட் அவர்தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது ஃபர்ஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில எது ஃபர்ஸ்ட், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுடைய அடையாளங்களை தான் நாளிலே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சிலருடைய வாழ்க்கையை முன்வைத்து நான் பேசி செபிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? எப்பவுமே ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுப்பான். ஆண்டவருக்கு தான். ஆமென். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் கொடுக்கிறார்னா அதனுடைய முதல் நேரத்தை கர்த்தருக்கு தான் கொடுக்கும். தன்னுடைய ஆரோக்கியத்தில் அவரை துதித்து போகதான் மற்றது. ஆமென். எப்பொழுதும் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக. அந்த தாவீதினுடைய தேடலை பாருங்க. சங்கீதம் 27:4, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உங்க மகிமையை பார்க்கணும். சங்கீதம் 63:2, இப்படி உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே ரட்சகரே தேவையெல்லாம் ரகமல ஜனரே இயேசுநாதா தேவையெல்லாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை எப்பொழுதும் தேடுகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? அல்லது ஒரு தேவை வரும்போது நெருக்கத்தில் தேடுகிறவர்கள் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் கிடையாது, அவர்கள் தேவையுள்ளவர்கள். நெருக்கத்தில் தேடுகிறவர்கள், வியாதியில தேடுகிறவர்கள், கஷ்டத்தில் தேடுகிறவர்கள், அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் தேவனை தேடுகிறவர்கள் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் கிடையாது. ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து பெருமூச்சு விட்டு அழுதது அவருடைய சமூகத்துக்காக அல்ல, அவர்களுடைய விடுதலைக்காக. தாவீது கதறினது தன்னுடைய விடுதலைக்காக அல்ல, அவருடைய சமூகத்துக்காக. ஏன் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அதே சங்கீதத்தில் சொல்ற, ஏன் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? 1000 பிரச்சனை இருக்கு, அவரால் அவனுக்கு ரட்சிப்பு வரும். உன் தேவன் எங்கே என்று கேட்கிறாங்க. பல பிரச்சனைகள் நடுவில் தான் தாவீது இருக்கிறார். அப்படி இருந்தும் தன்னுடைய முதல் தேவையாக இதே சங்கீதத்தில் எப்படி எதை முன்வைக்கிறார்னா, எப்படி ஒரு மான் அந்த நீரோடையை தேடி வாஞ்சித்து கதறுகிறதோ, அப்பா இத்தனை பிரச்சனைகள் இருந்தும் இத்தனை தேவைகள் இருந்தும் என்னுடைய ஆத்துமா உம்மேல் உம்மேல். ஹல்லேலூயா. நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க என் கூடவே இருக்கணும்பா. இதுதான் தாவீதுனுடைய அந்த ஏக்கம். ஏனென்றால் அவன் அதிகமாய் அப்பா என்று அழைத்தது அவர்கிட்டதான், அவரைதான். அதிகமாய் தங்கி இருந்தது அவர் சமூகத்துலதான், அதிகமாய் பழகினது அவரோடுதான். அதனால தனிமை அதிகம் யார் வாழ்க்கையில் இருந்தது என்றால் தாவீதின் வாழ்க்கையில. ஆனாலும் அந்த தனிமையை அந்த தனிமை அவனை வாட்டாதபடிக்கு அவருடைய பிரசன்னத்தை அவன் சுமந்தவனாய்
பிரசனத்தை கேரி பண்றவனா மாறிட்டான். தாவீது போய் நிக்கிற இடம்லாம் சம்திங், ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். அதுதான் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவன். அவன்கிட்ட பட்டயம் வேண்டாம், அவனிடத்துல கேடகம் வேண்டாம், அவன்கிட்ட ஈட்டி வேண்டாம். ஆனா அவன் போய் நிக்கிற இடத்துல something will happen, சில காரியங்கள் நடக்கும். அதான் பிரசன்னத்தை உடையவன். பவுல் போறாருங்க, போனதும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத உலகத்தை கலக்குகிறவர்கள் நம்ம கிட்ட வராங்க. தேவ சமூகத்திலிருந்து நீங்க உங்க ஜெப அறையிலிருந்து நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களா இருப்பீர்கள். ஆனால் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சம்திங் நடக்கும். நீங்க போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போனா சிலது நடக்கும். நம்ம கூட இருக்கும்போது, நம்ம கூட நடக்கிறவங்க சொல்லணும், அவங்க கூட நடக்கும்போது இந்த பிரசன்ஸை ஃபீல் பண்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை அந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறவன். அதனாலதான் தனக்குன்னு வீடு கட்டல, ஆனாலும் கர்த்தருடைய வீட்டை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் லவ் பண்றதுல நம்ம கூட போட்டி போடுவார். ஆமே, பார்க்கலாமா நீயா நானு? ஆமே, கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் பிளான் போட்டு அனுப்பிட்டார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமே, தேவன் கட்டளை எடுக்கிற கிருபை என்பது இதை யாருக்கு மாற்ற முடியாது. எத்தனை சூழ்நிலையில் அந்த கூடாரம் விழுந்தது, ஆனால் இது கர்த்தர் கட்டினபடினாலே இதை நான் திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன். தேவன் கட்டளையிட்ட கிருபையை பார்த்தீங்களா? கிருபை கட்டளையிட்டபடினாலே விழுந்தாலும், சங்கீதத்திலே தாவீது சொல்கிற நீதிமான் 1 2 3 அல்ல 7 முறை விழுந்தாலும் திரும்ப. அதான் கிருபையினுடைய விசேஷம். யாருக்கு இந்த கிருபை? சவுலுக்கு கட்டளையிடவில்லை. சவுலுக்கு எல்லாருக்கும் தான் கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபை இல்லைன்னா யாருமே இந்த நாளை கண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த கிருபை கட்டளையிடப்படுகிறது. அந்த அளவுக்கு சமூகத்தை வாஞ்சிக்கிறவன். ஹல்லேலூயா. அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன். இன்னைக்குள்ள செர்மன்ல பாடிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஹல்லேலூயா. நான் ஒவ்வொருவருக்கும் அன்பா சொல்றேன், அந்த கிருபை இல்லைன்னா என்ன இருந்தாலும் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரச்சனை சூழ்ந்திருந்தாலும் நிம்மதியா தூங்கணும்னா கிருபை கட்டளையிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை எனக்கான தாவீது இந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தை வாஞ்சித்ததுனால கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்ட கிருபை என்ன தெரியுமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே அவருடைய சமூகத்திலே எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நாளைக்கு ஆமே நம்முடைய தலைமுறையினர் அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பிராமிஸ் பண்றார், எருசலேமிலே என் சமூகத்தில் என்னாலும் இருக்கத்தக்கதாய். ஆமா ஆண்டவரே, இப்படி என்னாலும் தாவீதின் குடும்பத்தையே வச்சு காக்குறீங்களே, என்ன ரீசன்னா அவன் எப்போதும் என்னதான்ப்பா முன்னாடி வச்சிருக்கிறான். அதனால நான் அவனை மட்டும் இல்ல, அவன் சந்ததி, அதனாலதான் அவனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு சிதறப்பட்டது ரெகோபியாமுக்கு பிற்பாடு, ரெகோபியாம் நாட்களிலே. ஆனாலும் இப்போ சிங்கிள் ஆயிட்டான் யூதா. மீதி 10 பேர் சேர்ந்துட்டாங்க. பென்யமீன் யூதா கூட ஒட்டி கொண்டாப்ல. பென்யமீன் சின்ன கோத்திரம், அவன் 10 பேர். இந்த இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனா இவன் தனியாதான் சிங்கிளா. ஆனாலும் ஒருத்தனை 10 பேர் எதிர்த்தா எப்படி இருக்கும்? ஒருத்தனை 10 பேர் எதிர்த்தா எப்படி இருக்கும்? எப்போ மண்ணை போடுவாங்கன்னு தெரியாது. ஆனாலும் அந்த கோத்திரம் போயிட்டே இருக்கு, தொடருது. ராஜாக்கள் மாறுகிறார்கள், இவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது எப்படிங்க சாத்தியாச்சு? இதுதான் கிருபையினுடைய மேன்மை. உன்னை எதிர்க்கிறவர்கள் உன்னிலும் பலவானா இருந்தாலும் உன்மேல் அவருடைய கிருபை கட்டளை இடப்படுமானால்
ஹalleluya. கிருபையே மாறாத. நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தேவன் விரும்பி செய்யறது இது. அதுவும் யார்கிட்ட சொல்றாருன்னா எதிரான டீம்கிட்ட தான் சொல்றாரு. ஆமா, யெரொபெயாம் இங்க பாரு, உனக்கு 10 கோத்திரம் கையில கொடுக்கப்படும், ஆனாலும் என் நாமம் விளங்கும்படி. என்ன வார்த்தை, 10-1 இல்ல? ஆமே, ஆண்டவருடைய நாமம் எங்க விளங்குதுன்னா இந்த ஒண்ணுல. நான் தெரிந்து கொண்ட நகரமாகி எருசலேமில் என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு ஒரு விளக்கு, அவருடைய சமூகத்துல அவனுக்கு ஒரு விளக்கு, அது எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அதற்காக நான் ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். தேவ சமூகத்திலே நம் நிமித்தம் நம்முடைய தலைமுறையினர் நினைவு கூறப்பட வேண்டும். அதை செய்ய தவறிட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம துரோகம் பண்ணுகிறோம், நம்ம பிள்ளைகளை நேசிக்கல. தேவ சமூகத்தில் நம் நிமித்தம் நம்முடைய தலைமுறையினர் நினைவு கூறப்படவில்லை என்றால் நாம காட்டுற அன்பு தெரியுமா, பிள்ளைங்க கிட்ட அன்பு காட்டுறோம்ல, அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். அதே நேரத்தில் தாவீது தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தேவனை தேடல. தாவீது தேவனையே அதை தேடிக்கொண்டே இருந்தான் கடைசி வரைக்கும் அந்த அளவுக்கு. அதனாலதான் சங்கீதம் 119 தாவீது சொல்ற, ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீங்க ஒண்ணு செய்வீங்கல்ல, எனக்கு அது செஞ்சா போதும் ஆண்டவர். உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க ஏதோ செய்வீங்கல்ல, அந்த நியாயத்தை எனக்கு தாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பேர்ல அன்பு. ஆமென். தேவன் கட்டளையிடுகிற கிருபை என்ன? தாவீதுக்கு ஒரு விளக்கு. ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்வீர், எனது விளக்கு இரவை பகலாக்கினீர், இரவை பகலாக்கினீர். ஹல்லேலூயா. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள தொடர்பை நஷ்டப்படுத்த மாட்டார்கள். இந்த பூமியில நோவாவின் நாட்களில் நடந்தது போலதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. என்ன? தங்கள் இஷ்டப்படி, தங்களுக்கு சரி என்று தோன்றுகிறபடி ஜனங்கள் மனுக்குலம் முழுவதும் தேவனுக்கு மனஸ்தாபத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5-6 வசனங்களிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் இருதயத்தின் நினைவுகள் இருக்கல்லவா, அது தேவனுக்கு முன்னாடி படமா ஓடுமா? இருதயத்தின் நினைவு தேவனுக்கு முன்னாடி பிக்சரா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம நினைக்கிறதெல்லாம் இந்த ஸ்கிரீன்ல படம் போட்டு காட்டினா, அடுத்த வாரத்திலிருந்து கண்டிப்பா ஒரு பெருங்கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, இந்த ஸ்கிரீன்ல நம்ம படத்தை காட்டினாலே, நம்ம நினைவெல்லாம் காட்டினால, அப்போ அவருடைய சமூகத்துல நம்முடைய நினைவின் தோற்றம் அவருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கும். அதனாலதான் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அதன் பிறகுதான் கிட்ட வரணுமா வேண்டாமா என்பதை அவர் தீர்மானிக்கிறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதும் நம்ம அப்படி சிறகு கட்டி பறக்கிற பரிசுத்தம் நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு முன்னாடி அப்படி பிக்சரா ஓடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, எனக்கு என் நினைவுகளை படமா பார்க்க தெரியல, ஆனா நீங்க பாக்குறீங்க, நீங்க பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். நினைவின் தோற்றங்கள் பொல்லாததை என்று கர்த்தர்
கண்டு. கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அதனாலதான் ஆமென் பைபிள் சொல்லுது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு பார்க்கிறார். வெளியே பிரைஸ்லாட் சிரிச்சுட்டு, நீ எல்லாம் சர்ச்சுக்கு வந்து பிரைஸ்லாட் நல்லா இருக்கீங்களா, நீ வெள்ளை போட்டதை நம்பிட்டு நினைச்சியா, பிரைஸ்லாட். கர்த்தர் கண்டு. ஆமென் பிரைஸ்லாட் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன ஆச்சுன்னா இருதயத்துக்கு விசனம் ஆயிட்டு. அப்பொழுதுதான் ஒருவன் அந்த ஒருவனுக்கு தேவன் கட்டளையிட்ட கிருபைதான் பிற்பாடு இந்த தேசம் எங்கும் ஜனங்கள் பெருகினார்கள். தேவன் கட்டளையிடுகிற கிருபையை பார்த்தீங்களா? யார் அந்த ஒருவன்? யாருக்கு கிருபை கிடைத்தது? இவன் மற்றவர்களோடு கலவவில்லை. இன்னும் சொல்லணும்னா உலகத்தோடு ஒத்து போகணுங்கிறது தான் உலக வழக்கம். ஆனா இந்த நோவா தேவனோடு உள்ள தொடர்பை துண்டிக்கிற எந்த காரியமானாலும் சரி அதற்கு அவன் விலகி இருந்தான். தன்னை தேவனை விட்டு விலக்கும் காரியங்களை விட்டு எவன் ஒருவன் விலகி நடக்கிறானோ அவனே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன். இந்த விஷயம் என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்கும்னா ஆமென், அதனால எனக்கு என்ன ஆதாயம் கிடைத்தாலும் அது எனக்கு நஷ்டம், அது எனக்கு குப்பை. ஆமென். நம்ம அதான் அவர் மன்னிப்பாரு, அவர் தான் மன்னிச்சிருவாரு. வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை எடுத்து சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தார், அவன் இரத்தத்தை அவமதிக்கிறானா, அவர் சிந்தின இரத்தத்தை அவமதிக்கிறான். இது வேதம் நமக்கு காண்பிக்கிற எச்சரிக்கை. ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸ், அதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். நல்ல கவனி. ஆண்டவரே, இந்த இடத்துல போனா உங்க கூட இருக்கிற கான்டாக்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நான் இந்த இடத்துல போகலைன்னா அவங்க என்ன கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பதான் பிரச்சனை. ஆமென். ரெண்டு எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. ஏன்னா தேவனோடு உள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் இந்த லைன் கட் ஆயிட்டுனா அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும் தெரியுமா? நம்மளால ஒரு நிமிஷத்துக்கு மேல ஜபமே அவ்வளோ ஹார்டா இருக்கும். நமக்கு இந்த உறவு கட் ஆயிட்டுனா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே நமக்கு அவ்வளவு நம்முடைய பலவீனம் நம்மை மேற்கொள்ளும், மாம்ச பலவீனம் மேற்கொள்ளும், பல எண்ணங்கள் வரும். அந்த ஒரு மணி நேரம் அவ்வளவு, ஒரு நாள் செலவிடுறது போல அவ்வளவு கடினமா இருக்கும். ஏன்னா அந்த உறவு கட் ஆயிட்டு. ஆனா நோவாவுக்கு அது கடினமா இருக்கல, ஏன்னா மீதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். ஆமென். இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார். அவர் சொல்லி நான் கேட்ட வார்த்தை. அவர் ரூம்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்கிறார், ஒரு டிவி இருக்குது, இப்படி போயிட்டு வர்றார், இப்படி அங்க வர்றார், இங்க வர்றார். கொஞ்ச நேரம் பார்த்தா இத்தனைக்கும் டிவி ஆன் பண்ணல, ஆனாலும் அங்கங்கே வரும்போது கண்ணு, ஆமா அதை கொஞ்சம் போட்டு பாரு, கொஞ்சம் போட்டு பாரு, கொஞ்சம் போட்டு பாரு, அப்படி அந்த மாம்சம் சொல்லும் போது இவர் நேரம் அவருடைய லுங்கி எடுத்து டிவிக்கு மேல போட்டார். இங்க இப்படி ஒரு டிவியே இல்ல, லுங்கிய தூக்கி போட்டார். அவர் சொன்ன அதுக்கப்புறம் பரவாயில்ல எனக்கு. அதாவது அந்த உறவு கட்டாயிட்டுனா, உறவு கட்டாயிட்டுனா செத்துருவேன் ஆண்டவரே. இப்படி எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் எதையும் கட் பண்ண துணிய மாட்டான். எனக்கு நீங்க தான்ப்பா, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. நல்ல இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்கிட்ட பேசலன்னா எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஆண்டவரை எப்படியெல்லாம் ஃபீல் பண்ண வச்சிருக்கணும் தெரியுமா? தேவை, எனக்கு ஒரு தேவை இல்லைங்க. தேவை லிஸ்ட் இல்லாம எத்தனை பேருங்க தேவ சமூகத்துல போய் பிரசனத்துல இருந்திருக்கோம்? நம்ம லிஸ்டோட தானே போறோம். தேவை என்கிற பட்டியல் இல்லாமல் எத்தனை பேர் போய் உட்கார்ந்து இருக்கிறோம் தேவ சமூகத்துல?
நம்முடைய ஆரம்பம் ஒரு நெருக்கம் இருந்துச்சு, வந்தோம், இது எல்லாம் ஆரம்பம் தான். ஆனா கடைசி வரை இதே நான் தொடருவேன் என்றால் நான் இன்னும் வளரவில்லையே. ஆமே. அப்ப உங்களை நேசிக்கணும்ப்பா, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க கூட பல காரணம். அவர் நம்மை மணவாட்டியாய் தெரிந்தெடுத்து இருக்கிறதை சபையை நீ ஏன் மறக்கிறாய்? ஹல்லேலூயா. தூதர்கள் எல்லாம் ஆசையா விட்டு பார்க்கறாங்க, யாருப்பா அந்த கூட்டம்? இது என்ன கூட்டம்? அப்பமும் மீனும் சாப்பிடும்படி தெரிந்தெடுத்த கூட்டமா நாம? இதற்காக அவ்வளவு கிரயம் கொடுக்கப்பட்டது. உதவாத நம்மிலே உறவானார் அல்லவா, பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தந்தார் அல்லவா. ஆண்டவர்கிட்ட பேசாம, ஆண்டவர்கிட்ட பழகாம, ஆண்டவரோடு நடக்கிறாங்க, ஆண்டவரோடு நடக்கிறான். ஆமே. நமக்கு வெளிப்பட்ட கிருபை மாதிரி நோவா காலத்துல வெளிப்பட்டுச்சா? இல்ல இல்ல. இன்னும் நோவாவுக்கு அவருடைய நாமம் கூட தெரியாது. நோவாவுக்கு தேவனுடைய நாமமே தெரியாது. அப்படி நாமம் ஆபிரகாம் காலத்துல வெளிப்படுத்தப்பட்டது, மோசே காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட நோவாவுக்கு நாமம் கூட தெரியாது, எப்படி சொல்லி கூப்பிடணும்னு கூட தெரியாது. ஆனாலும் அந்த உறவை விடலவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன என்று தெரியாதவனை உறவை விடாம உறுதியா இருக்கும்போது, இயேசு என்கிற நாமம் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பற்றி கொள்ளும்படி, நாம் நோக்கி கூப்பிடும்படிக்கு, நாம் ஆராதிக்கும்படிக்கு, நாம் தொழுது கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு glory. இயேசு என்ற திருநாமம். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த நோவா, ஆமே, எதை வேணாலும் நான் விட ரெடி. உலகம் சொல்லும் பைத்தியக்காரன், பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. உண்மையாக தேவனோடு உள்ள உறவை விட மனம் இல்லாமல் அதற்காக எதை வேணாலும் நஷ்டம் என்று, குப்பை என்று தள்ளுகிறவனை உலகம் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். ஆனா அது அவனுக்கு ஒரு விஷயம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. அதன் அடையாளம் தான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அவன் இருந்த காலத்திலே இதுவரை காணாதவைகளை குறித்து, அதாவது இனி வரப்போகிறது, நெடுநாள் கழித்து வரப்போகிறது, அதை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அடுத்த வார்த்தை வாசிங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு தேவன் குடும்பத்தை பாதுகாக்கும்படியான காரியங்களை வெளிப்படுத்திட்டே இருப்பார். தாவீதுக்கு வெளிப்படுத்தினார்ல, வீட்டை கட்டுவேன், பிள்ளைகளை இப்படி நடத்துவேன், அப்படி செய்வேன். தேவ எச்சரிப்பை பெற்று காணாதவைகள், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தூரத்து காரியங்கள் சொல்லப்படும், இனி வரும் காரியங்கள் சொல்லப்படும். எங்க நம்ம பிள்ளைகளை குறித்து இதுதான் தேவ சித்தம், கர்த்தர் இப்படிதான் நடத்துவார்னு தெரிஞ்சிட்டுனா நம்ம நிம்மதியை கண்ண மூடலாம். தெரியுமா? ஏன் தெரியல, ஏன் அறியவில்லை? எங்கேயோ லைன் கட்டாச்சுல, இன்ஃபர்மேஷன் சரியா பாஸ் ஆகல. நம்முடைய ஜெபங்கள் பதிலாய் வந்த காலம் போய் ஜெபமே எனக்கு வருது திரும்ப. தாவீது சொல்லுகிறார், என் விண்ணப்பங்கள் என் மடியிலே திரும்ப வந்துச்சு. நான் சிலருக்காக ஜெபித்தேன். அதே தாவீது சொல்கிறேன், ஜெபத்தை தள்ளாமலும் கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த தாவீது சிலருக்காக ஜெபிக்கும் போது சொல்றார், என் விண்ணப்பங்கள் அப்படியே என் மடியில் திரும்ப வந்துச்சு. இதுவரை என் விண்ணப்பங்கள் பதிலாய் வந்துச்சு, ஆனா இப்ப என் விண்ணப்பமாவே என் மடியில திரும்பி வந்துச்சு. எனக்கு என்ன பண்ண முடியும்? காணாதவைகளை குறித்து தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசிய செயலை தான் யோபு
ஃபீல் பண்றார், இது எனக்கு மிஸ் ஆயிட்டு. ஆமென். முந்தின சீர், எனக்கு முந்தின சீர்னா எதை ஃபீல் பண்றீங்க? யோபு வேணா என் கூடாரத்தில் அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். ஆபிரகாம்கிட்ட 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையா இருந்து அதன் பிறகு மீட்கப்படுகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டார் ஆண்டவர். ஏனென்றால் கர்த்தரோடு உள்ள தொடர்புக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததனால் அவன் விலகி வந்தவன். உலகத்துக்கு ஒத்து நடவாமல் எவன் ஒருவன் விலகி நிற்கிறானோ அவனுக்கு தேவ வெளிப்பாடு நிச்சயம் கிடைக்கும். தாவீது பாருங்கள், 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம் முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு 19வது வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்படி சொன்னேன். தானியேலுக்கு வெளிப்படுத்தின காரியம்லாம் நமக்கெல்லாம் புரியாது. ஆனா கிருபை பெற்ற தாவீதுக்கு தேவன் அப்படி பேசாம அவனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ. அவன் தானியேல் மிருகங்களை கண்டேன், அதை கண்டேன், இத்தனை காலம் தானியேலுடைய நாட்கள் அதை புத்தகத்துல படிச்சா தானியேலுக்கு நிறைய புரியல. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் இது எப்படி? தானியேலே, அது அப்படியே இருக்கட்டும், ஜனங்கள் ஆராயட்டும், நீ போய் இளைப்பாறிக்கொள். அவன் தேவ ஞானத்தை பெற்ற தானியேலுக்கு வெளிப்படுத்தின விதம் அப்படி. ஆனா ஆடு மேய்த்துட்டு இருந்த தாவீதுக்கு தேவன் அப்படி ஒண்ணுமே சொல்லாம என் பிள்ளைக்கு என்ன சொன்னா எப்படி சொன்னா புரியுமோ சொல்லிட்டார். அப்படிதானங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவரி ஃபர்ஸ்ட் சண்டே சர்வீஸ் ஹீப்ரூல மட்டும்தான் நடத்தப்படும் என்றால் முதல்ல நான் இந்த ஏரியால இருக்க மாட்டேன். நமக்கு தமிழே ஒழுங்கா தெரியாது. மனுஷர் மரமையா, நீங்க சமூகத்தில் இருக்கிறவங்கன்னா நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அதை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனாலதான் தாவீது அங்கே சொல்றார் பாருங்கள். ஆமென். அது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 27ல உம்மை நோக்கி இந்த விண்ணப்பம் செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. வீட்டை குறித்து ஒரு பயம் உள்ள இருக்கு, பிள்ளைகளை குறித்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனாலும் தாவீது எங்க இருக்கிறவன் என்றால் சமூகத்தில் இருக்கிறவன். கர்த்தர் வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா. இப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனதைரியம் கிடைத்தது. ஏனோக்கு பாருங்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையில வந்தவன். இந்த ஏனோக்குக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை யூதா நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 14-15 வசனங்களை வாசித்தால் தெரியும். ஆமென். கொஞ்சம் வேகமா வாசிங்க. யூதா நிருபம் என்றால் ஆமென் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தினது. பழைய ஏற்பாட்டில் நீங்க தலைகிழன்னு தேடினாலும் கிடைக்காது என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்ப வாசிங்க 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். என்ன வெளிப்பாடுங்க இது! இந்த ஏனோக்கு ரத்தத்தை மீட்பை குறித்து தெரியுமா? உடன்படிக்கை குறித்து தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து தெரியுமா? அதாவது ஏனோக்கு வெளிப்படுத்துறது இயேசுவின் முதலாம் வருகை அல்ல, இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து பேசிட்டு இருக்கிறார். இன்னும் நியாயப்பிரமாண காலம் வரவில்லை, அதன் பிறகு கிருபையின் காலம். ஆமென். ஏனோக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தம். எல்லாமே வெளிப்படுவதற்கு முன்னமே தேவனோடு ஒருவன் தேவ சமூகத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்த்தீர்களா? நமக்கு அடுத்த செகண்ட குறித்து பயந்துட்டு இருக்கோம், நாளைய குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்படி சத்தியத்தை எல்லாவற்றையும் நமக்கு தெரிவிக்கிற ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் நமக்குள் இருந்தும் ஏன் இன்னும் ஒண்ணுமே அறியாம இருக்கிறோம் தெரியுமா? உறவுல இல்ல, சண்டே சமூகத்துல, மண்டே மார்க்கெட்ல இல்ல. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரோடு
திங்கட்கிழமை உலகத்தோடு. நோவா அப்படி கிடையாது. அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்றல்ல, சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த உறவை துண்டிக்கும்படியான எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். உறவை சில இடத்துல போனா ஆமென் போகலன்னு அவங்க என்கிட்ட பேசாம போயிடுவாங்க. தேவனோடு உள்ள உறவை துண்டிக்க இந்த இடத்துல போய் இந்த காரியத்துல நான் இன்வால்வ் ஆனா, இந்த விஷயத்துல நான் கலந்து கொண்டா எனக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுமானால் ஆமென் நான் அது செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன். அதனால 4 பேர் என்ன பகைச்சாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு ஜீவனை தந்த அவர் தான் முக்கியம். இது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியணும். நாம வெறும் கொடிதான். தேவனோடுள்ள உறவு இல்லைன்னா இந்த கொடி ஒண்ணுமே கிடையாது. ஆமே ஆண்டவர் பாத்தீங்களா, நோவாவே இப்படி இப்படி பேழையை கட்டிரு, இந்த அகலம் இந்த நீளம் இந்த வீதியில நீ கட்டிரு, பெரிய பிரச்சனை வரப்போகுது. தேவ எச்சரிப்பை பெற்று ஆமே கர்த்தர் பேழை கட்டி முடிச்சதும் ஹல்லேலூயா, நோவாவின் முழு குடும்பம் அந்த பேழைக்குள்ள சஞ்சரிக்கிறவனை ஆண்டவர் சமாதானத்தோட. ஒரு பிள்ளை அந்த பேழைக்கு வெளியே அல்லது பிள்ளைங்க வெளியே, நோவா மனைவி மட்டும் உள்ள இருந்தா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு மனசு எதை விரும்புது, எதுக்கு ஏங்குதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு அதான் நோவாவுக்கோ கிருபை கிடைச்சது கர்த்தருடைய கண்கள்ல. ஆனா அந்த கிருபையை அனுபவித்தது நோவா மட்டும் இல்ல, நோவாவின் முழு குடும்பம். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் என்பது எவ்வளவு மேன்மையானது தெரியுமா? மாம்சமாகிய திரையை கிழித்து நமக்கு அப்படி ஒரு மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தை நித்தம் வாஞ்சிப்பீர்களே ஆனால் இதே போல கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவார். அதன் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் வரும் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அழகா வெளிப்படுத்துவாருங்க. மனுஷர் முறைமையால் சொல்லுவாருங்க. அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது மாதிரி கூட இருந்து சொல்லி தருவாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? அவர் 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 ரெடியா இருக்கிறாருங்க. அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆமே நீ எப்பப்பா என்கிட்ட வருவ? எப்படி அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது தூரத்திலே கண்டு ஓடி போய் அணைத்து கொண்ட தகப்பனை போல அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நீ ஜஸ்ட் திரும்பினாலே போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன். அந்த பிரசன்னத்துக்குள்ள உன்னை நான் இழுத்துட்டு போயிடுவேன். ஆமா, இந்த நாளில நமக்கு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லல உங்களுக்கு. ஆமே, கர்த்தர் தந்த ரேமா, கர்த்தர் எதிர்பார்க்கிறது வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே, எதன் மேல உங்க இருதயம் பற்றுதலா இருக்கிறது? உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுமா? இதுதான் உங்க ஃபியூச்சர்ங்கிற நிச்சயத்தோட முன் செல்லணுமா? நீங்க சமூகத்தை நாடுங்க, சமூகத்தை வாஞ்சிங்க. பாருங்க, யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அத்தனை கண்கள் காண அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் மோசையை கொண்டு யோசுவாவை பார்த்து பேசுறார். யோசுவாவே, உன் ஃபியூச்சர் இதுதான். நீ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவ. கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பார். இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆமாம், இதற்காக எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகணும். ஆமாம், தேவனோடு உள்ள உறவை துண்டிக்கிற காரியத்தை விட்டு எவன் ஒருவன் விலகி நிற்கிறானோ அவனுக்கு பரலோக வெளிப்பாடு நிச்சயம் உண்டு. அந்த வெளிப்பாடுங்கிறது சாதாரண வெளிப்பாடு கிடையாது. அதனாலதான் ஏனோக்கை எடுத்து வைத்து பேசுறது. ஏனோக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை பார்த்தீர்களா? ஆமா, இன்னைக்கு அநேகர் என்ன, ஒரு காரியம் நடக்கிறது வர விழுந்து கடந்துருவாங்க சர்ச்சில். அந்த காரியம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போன, அவ்வளவுதான். அது வரைக்கும் இரவு பகல் கிடையாது. ஆமே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு காரியம் வாய்க்கப்படுவதற்காக தேவ சமூகத்தில் வருகிறோம் இல்ல, இது வாஞ்சையில வர்றது கிடையாது, இது தேவையினால வருகிறது. வாஞ்சையினால வருகிறது என்பது, ஆமா, அந்த காரியம் நடந்தாலும் அந்த காரியம் வாய்க்கப்பட்டாலும், ஆண்டவரே எனக்கு இன்னும் தாகம் தீரல, ஆண்டவரே எனக்கு. அதான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஆமா, இன்னும் 2 பேரும் வேகமா சொல்லி செபிக்கிறேன். ஆபிரகாமை பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களிலே, ஆமென், பகலில் ஆமென், கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆமென். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனுடைய அடையாளத்தை பார்த்தீர்களா? அவன் எப்பவுமே அந்த ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பான்.
அவன் வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, புருஷன் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஏக்கத்தோடு வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி அவன் கூடார வாசலோடி உட்காந்து பகலின் உஷ்ண வேலையில நல்லா தூங்குற வேலை சாப்பிட்டுட்டு அப்படி ஏக்கத்தோடு அவன். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் காணாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த நாங்க ஏக்கத்தோடு அப்படி ஆபிரகாம் அப்படி உட்கார்ந்துட்டார், அப்படி ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு. ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை. பிரியமானவர்களே, இந்த ஏக்கம் கை தூக்க வேண்டாம். உண்மையில இருக்குதா நமக்குள்ள ஏக்கம் இருக்கும். என்ன ஏக்கம்னா, இன்னும் நடக்கலையே, இன்னும் கிடைக்கலையே, இந்த வருஷம் இப்படிதானா, இந்த ஏக்கம் தானே இருக்கு. ஆபிரகாமின் ஏக்கம் பார்த்தீங்களா? அதனாலதான் பைபிள் சொல்லு, தூரத்திலே அவைகளை கண்டு, அடுத்த வார்த்தை நம்பி, அடுத்த வார்த்தை அணைத்து கொண்டு. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆசையா இருந்தவனுக்கு தம்மை வெளிப்படுத்தாம நம்ம மேல ஆசை வச்சு நமக்கு வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஆமென். அந்த ஏக்கம், பிரசனத்தை வாஞ்சிக்கிறவன் ஏக்கத்தோட தான் எழும்புவான். ஆமென். அந்த ஏக்கம் கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனமாகும் போது 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிகள். எடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு அவர் எதிர்கொண்டு அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன் தாமதிக்க மாட்டான், தாமதிக்க மாட்டான். ஒரு 3 பாட்டு முடியட்டும், தாமதிக்க மாட்டான். வர்ஷிப்லாம் முடியட்டும், தாமதிக்க மாட்டான். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன் தாமதிக்க மாட்டான். ஆபிரகாமுக்கு வயசு என்ன? 99. அவன் தாமதிக்க மாட்டான். அவன் கண்ட உடனே ஓடி வருவான், வேகமா வேகமா. 3வது அவனுடைய வார்த்தையை பாருங்கள், 3வது வசனம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாக்கோபா தான் இருக்கிறோம். என்ன யாக்கோபு? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காம போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபின் சந்ததி என்று வைக்காமல் ஆபிரகாமின் சந்ததின்னு வச்சுட்டார். பிள்ளைங்க அப்படி இப்படி இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க எனக்கு தராம போயிடாதீங்கன்னு சொல்லல, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். ஆபிரகாம் ஆண்டவரை உட்கார வச்சுட்டான். நமக்குள்ள ஏக்கம் இருக்குமானால், நமக்குள்ளே தேடல் இருக்குமானா, நாம் இருப்பது கூடாரமா இருந்தாலும் உட்கார வைக்கிறதுக்கு வீட்டுல ரூம் கூட கிடையாது, மரத்தடியில. ஆமே, நீங்க 10க்கு 10 ரூம்ல தான், ஆமே, ஒரே சிங்கிள் ரூம்ல தான் இருக்கிறீங்க. இன்னொரு கெஸ்ட் வந்தா போடுறதுக்கு உங்களுக்கு சேர் கூட இல்லைன்னாலும் உங்களுடைய இருதயமும் உங்களுடைய பார்வையும் அவரை தேடுமானால் அவர் பங்களால எல்லாம் வரமாட்டார். தேவனை தேடாத பங்களாவிலையும் தேவனை தேடாத ஆலயத்திலையும் கர்த்தர் இருக்க மாட்டார். தேவனை தேடுகிற கூடாரத்தில், தேவனை தேடுகிற குடிசையில ஆண்டவர் வந்து உட்காராரு. பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 54, 55 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் 54, 55 வசனங்கள். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை தலைமுறை ஆதரிக்கிறார். ஈசா கிட்ட, யாக்கோபு கிட்ட எல்லாம் சொல்லும்போது அவரை நினைச்சு, ஆபிரகாமை நினைச்சு, ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நினைத்து, எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மேன்மை. பிரியமானவர்களே, இந்த ஏக்கம் மட்டும் வற்றவே கூடாது. இந்த ஏக்கம் நமக்குள்ள குறையவே கூடாது. நம்ம கையில மட்டும் ஆண்டவர் இப்ப கிடைச்சிருந்தா கேட்போமே கேள்வி. இத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை நியூ இயர் 12 மணிக்கு கை தட்டி வாக்குத்தத்தத்தை வாங்கணும், சுத்தி காடெல்லாம் உருவணும். நீங்க இதுவரை செய்யாம கரெக்டா மாட்டிட்டீங்க. என்னை ஆசீர்வதிக்காமல் ஒழிய நான் உங்களை
அப்படி இல்லை, ஆண்டவர் என்னை விட்டு கடந்து போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. 99 வயசு தாத்தா ஏக்கத்தை பார்த்தீங்களா? ஐ நீட் யூ ஜீசஸ், எனக்கு நீங்க வேணும். இந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களுடைய அடையாளம். அவங்க அவங்க அவங்கள பார்த்தாலே தெரியும், அவங்க ஏக்கத்தோடவே இருப்பாங்க, ஏக்கத்தோடவே இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினாலே தெரியும் அவங்க அந்த ஏக்கத்தோடு இருப்பாங்க. அந்த ஏக்கம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஏக்கத்தோடு இருக்கிறோமோ இல்லையோ, தூக்கத்தோட அநேகர் இருக்கிறீங்க. ஆமென். இந்த ஏக்கம் இல்லைன்னா ஏங்க செய்யறதெல்லாம் செய்வாருங்க. எனக்கு நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க வேணும். என்ன ஏக்கங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் அவன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன். அதன் அடையாளம் தான் யாத்திராகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யாத்திராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உறுதியா இருக்கிறான். எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க கூட வந்தே ஆகணும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன் அவர் இல்லாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டான். இந்த இடத்துல போனா கர்த்தர் வரமாட்டார், இந்த காரியத்துக்கு போனா தேவன் நிச்சயமா இருக்க மாட்டார்னு அந்த காரியத்தை ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்ன ஆஃபர் வைக்கிறார்? இல்ல, நீங்க என் கூட வந்தீங்கன்னா மட்டும் என்னை கூட்டிட்டு போங்க. நான் வரமாட்டேன்ப்பா, ஆனா உனக்கு இந்த காரியத்தை நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன், நான் உனக்கு சொல்லிட்டேன், அதனால உனக்கு நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொன்னா நாம ஆமேன்னு போட்டுட்டு போயிருவோம். பரவாயில்ல ஆண்டவர், நீங்க ரொம்ப பிஸி, நீங்க வரணும்னு கூட இல்ல, நீங்க 2 தூதனை சொல்லி அனுப்பினாலாவது. மோசே பாத்தீங்களா? இல்ல, நீங்க வரலன்னா நான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க வரலன்னா இதுதாங்க இந்த வாஞ்சிக்கிறவன் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய தீர்மானத்தையே மாற்ற வச்சுட்டார். பாத்தீங்களா? அதான் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனுடைய மேல். ஆண்டவர் சொல்லிட்டார், சரிப்பா, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். முதல்ல என்ன சொன்னார்? நான் உனக்கு முன்னாடி போறேன். மோசே சொல்றார், நீங்க வரதா இருந்தா நான் வரேன். இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனை தேவன் கனப்படுத்துவார். இந்த மோசையால சரியா கூட பேச முடியாது, திக்கி திக்கி பேசுகிறவர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். அவங்களுக்கு தேவன் கிருபையை கட்டளையிடுவார். அப்படி தேவன் மோசைக்கு கட்டளையிட்ட கிருபைதான் மகிமையிலே இயேசுவோடு நிற்கிறார். லூக்கா 9வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறுகிறார். அங்கே மகிமை, அந்த மகிமையிலே பேதுரு, யோவான், யாக்கோபு கண்ட காட்சி என்ன தெரியுமா? மோசே நிற்கிறார். இங்கே அவரை யார் வாஞ்சிக்கிறார்களோ அங்கே அவரும் அவரோடு இருக்க வாஞ்சிக்கிறார். இங்கே இருந்து காணாமல் அவரோடு யார் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவரோடு முகமுகமாய் பேசும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. வேகமான நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு தேவைக்காக, ஒரு காரியத்துக்காக மட்டும் தேவனை தேடுவதற்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் சொல்ல ஆகும் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. கானானிய ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் அல்லவே. நாயின் ஒரு விதவை அந்த பையனை உயிரோடு எழுப்பும் போது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ ஞானஸ்நானம் எடுத்தியா, நீ எந்த சர்ச்சை விசுவாசி, இதெல்லாம் கேட்டா செய்தார். அழுகையை பார்த்து செய்தார். அழுத ஆகாருக்கும் செய்வார். அவர் ஆபிரகாமின் தேவனானாலும் ஆகார் அழுத அவளுக்கும் செய்வார். அல்லேலூயா. இன்னும் ஏங்க காலத்துக்கு முன்ன எங்களையும் அழிக்க வேண்டும், எங்களை இந்த பண்டிகளுக்குள்ளே போக விடுங்கள் ஒரு 6000 பிசாசுகள் ஜெபம் பண்ணிச்சே, சரி போனார். அவருடைய இரக்கத்தை பார்த்தீங்களா? நம்ம ஏதோ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது, நான் பெரிய பரிசுத்தவான் ஆக. கிருபை கிருபை. அதே நேரத்தில்
எனக்கு இவ்வளவு ஒரு கிரயம் சிந்தி ஆண்டவர் சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது சொல்லுகிறார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். எதுக்கு இந்த ஃபெலோஷிப்பை ஏற்படுத்துகிறார்? இதை நீ புசி, அதாவது உன்னோடும் உனக்குள்ளும் நான் இருக்க விரும்புகிறேன் தானே. ரசத்தை எடுத்து கொடுக்கும்போது இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். உனக்குள்ள என் ரத்தம் ஓடட்டும் வா. எவ்வளவு நல்ல தேவன்! அவர் அந்த ஐக்கியத்தை விரும்புகிறாருங்க. அதன் அடையாளமாக தான் ஆண்டவர் சொன்னார், நான் வரது வரைக்கும் என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களை காணப்படுவோம். நிச்சயமாக கர்த்தர் பகற்காலத்தில், பகற்காலம் என்பது என்ன? நாம் கிரியை செய்யும் காலம். நாம் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது. ஆமென். நம்முடைய ஓட்டம் அன்னைக்கு முடியும். அது வரைக்கும் நாம் கிரியை செய்கிற காலம், நாம் ஓடுகிற காலம். இந்த பகற்காலத்திலே எனக்கு கிருபையை தருவார் என்று வாக்கு கொடுக்கவில்லை, எனக்கு கிருபையை கட்டளையிடுவார். அவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.